லொகேஷன் நைட் மாதிரியே இல்ல, மார்னிங் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பெரிய பிளான் இருக்கு உங்களுக்கு. எப்படி ரொம்ப நேரமா யோசிச்சு பயங்கரமான ஒரு பிளானா போட்டிருக்கோம்ல. நாங்க ரொம்ப நேரம் பேரம் பேசி 50 ரூபா கம்மி பண்ணி. இந்த சைஸ் ஓகேவா? ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ ஜஸ்ட்டு ரேண்டமாக ஒரு நைட் வ்ளாகாக இன்றைக்கி இதை எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சடனாக பிளான் பண்ணது தான் இது. தேட்டருக்கு போகலாம், படத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதனால நடக்கலை. அது போகும்போது அந்த வ்ளாகும் நான் போடுறோம். ஸோ போகிற வழியில் நைட் லைஃப் வந்து சென்னையில் எப்படி இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் அது எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் காட்ட போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், Let's go. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட், வேளச்சேரி. வாங்க போகலாம். லொகேஷன் நைட்டு மாதிரியே இல்லை, மார்னிங் மாதிரி இருக்கு. ஒரு தந்தூரி குவார்ட்டர் மட்டும் சொல்லியிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக சிக்கன் கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஹே கைஸ், நான் கோராவில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே என் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அந்த போஸ்டர் ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா, நான் எந்த போஸ்டர் ஸ்டால்லையும் பெருசாக போயிட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஸோ பட் இந்த ஸ்டாலில் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூனிக்காக பட்டது. ஸோ அங்கே செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அந்த ஒரு டிசைன்ஸும் வந்து அவங்களே டிசைன் பண்ணி இதெல்லாம் வந்து ஓன் க்ரியேட்டிவிட்டியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப யூனிக்காக பட்டுது. ஸோ அண்ட் த போஸ்டர் குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணுங்கள், நான் ஸ்க்ரீனில் அவங்களோட கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு இருக்கும்போது எனக்கும் வந்து அந்த போஸ்டர்ஸ் ரொம்ப பிடிச்சதுனால அவங்க வந்து என்னை வெல்கம் பண்ணதற்காகவும் அவங்களோட வார்ம் கெஸ்டர்ஸ்க்காகவும் நான் வந்து ஒரு போஸ்டரும் வாங்கியிருந்தேன். ஸோ ஃப்யூச்சரில் நான் இன்னும் நிறைய போஸ்டர்ஸ் அவங்க பேஜில் வாங்க பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் ஆஃபீஸ் கார்டு தே கேவ் மீ. And this office card is really cute and like very much everyday office scenario, everyday designer scenario பேஸ் பண்ணி ஒரு இந்த கார்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம டேபிளில், ஆஃபீஸ் டேபிளில், நம்மளோட ஒர்க்கிங் டேபிளில் வந்து இது வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரியும் அந்த பேக்கேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்டாண்டை வச்சு மேலே இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டேபிளில் ஸ்டடியாகவே நிற்குது. நான் ஜஸ்ட் ஒரு கிளாத்தில் வச்சதுனால கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கு. பட் நான் டேபிளில் வைக்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா ஸ்டடியாகவே நின்றுட்டு இருந்தது. அண்ட் த குவாலிட்டி ஆஃப் த கார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. உள்ளே இருக்க கண்டென்ட்ஸும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கார்ட்ஸ் அண்ட் இந்த மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாலோட ஓனர் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Hi, we are a group of designers. We put a stall in Kora Carnival today. So we have posters in all sizes, and we have fridge magnets, and we have magnets with pin, and we also have a lot of laptop stickers, and we have calendars, and these are like corporate cards where you can place it in your desktop, and this shows the moods of your daily moods of your office things. And here this is like for designers, how we as a designer feel whenever we design, right? So those kind of cards are there. And these are music cards, and this music cards we have Spotify playlists specially customized. You can scan it and you can listen to those playlists. And these are the size of the posters. We have all kind of posters, like from comics to pop culture and everything. These are the laptop stickers. So these are based on vegetables, these are based on their mood, and these are retro posters. Retro. இந்த ஸ்டாண்ட் வந்து பாக்ஸ்லேயே இருக்கும்ல. ஓகே,
நைஸ். பாக்குறவங்கலாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். நான் வீடியோ பிடிச்சிருக்க ஸ்டைல் எப்படி? கொஞ்சம் தூரமா தான் பிடிக்கும் அந்த சைடு. ரோட்ல யாரும் இல்ல, அதனால நைட் லைஃப் மாதிரியே இல்லை ஆக்சுவலா. வந்து சென்னை வந்து இப்போ நைட் ஒரு 8 PM மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு நார்மலா இருக்கு சிச்சுவேஷன். ரோடே வந்து ஆனா அவ்வளோ மணி பிஸியா இருக்கு. 12 மணி. மணி இப்ப பாத்தீங்கன்னா ஆமா 12. இல்லை வீக்கெண்ட் வைப் தான். நாங்கள் இப்போ ஆக்சுவலாக போயிட்டு வந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்ல வந்து சுத்தமாக எங்களுக்கு வந்து இடமே இல்லை. இந்த டைம் பார்த்தீங்களா, இது நைட்டு 12 மணின்னா நம்புவீங்களா? எவ்வளோ கூட்டம். ஆனால் நைட் லைஃப்லாம் ஜாலியாக இருக்கும் தெரியுமா? டேல நம்ம சுற்றுறதை விட நைட்டில் சுற்றணும் வைங்களேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அங்கே வந்து கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து எங்களால் உட்காந்து பேச முடியல. நாங்கள் ஃபுல்லாக எடுக்க வீடியோ எடுக்க ட்ரை பண்ணோம். அங்கே ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்தேன். எங்களால் உட்காந்து அங்கே டக்கு டக்குன்னு சாப்பிட்டு கிளம்புறதுக்கு மட்டும் தான் இடம் இருந்தது. டைமும் இல்லை. அதனால சாப்பிட்டு மட்டும் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பள்ளிக்கரணை இங்கே ஃபுல்லாக அந்த மார்ஷ்லேண்ட் கிட்ட இருக்கும். செம்ம கப்புங்க. குளிர் வேற தாங்கல. ஏதோ கோவாக்கு போற மாதிரி சம்மர் அவுட்ஃபிட்லாம் போட்டு வந்துட்டேன். நைட்டு செம்ம குளிர். பரவாயில்ல. இப்போ ஆக்சுவலி இப்போ பார்த்தோம் அந்த போஸ்டர் ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கு. நிஜமாலே குவாலிட்டி வந்து சூப்பரா இருந்தது. அந்த போஸ்டரோட குவாலிட்டி, அந்த போஸ்டரோட எல்லா குவாலிட்டியும் கம்மியா இருந்தது. சும்மா பார்த்துட்டு வந்தேன், அதில் ஒன்று ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, அதனால நான் அது வாங்கிட்டேன். நாங்கள் வந்து ஆமாம் அது வாங்கிட்டோம். தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி ஆக்சுவலி. ஒரு பேக்ரவுண்டும் இருக்கு ஆக்சுவலி. அதில் ஐடி ஃபீல்டு, அனிமேஷன் ஃபீல்டு, கோடிங் ஃபீல்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்களும் அந்த பேஜ் விசிட் பண்ணுங்க. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு புத்தாப்புக்கு போயிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலாக பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து சுத்தமாக லைட்டு போயிடுச்சு. அங்கே இந்த ரோட்டில் வந்து ஸ்டார்டிங் அந்த இடத்துல வந்து சுத்தமாக லைட் இல்லை. ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ஆஃப்ல இருக்கு. ஐ திங்க் ஸோ ஹோப்ஃபுல்லி மேக்கு அடுத்து டிவிக்கே வந்து ஃபுல்லாக லைட்டு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க சென்னை ஃபுல்லாக. லெட்ஸ் see. ஸோ நம்ம இன்னும் கிட்ட வந்துட்டோம். அது வந்து தரமணி ஃபுட் கோர்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நியர் சம் ஐடி பார்க்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கிட்ட இருக்கோம். நம்ம கிட்ட வந்துட்டோம். நீயும் ஏதோ பேசலாம்ல? ஆமாம், கிட்ட வந்துட்டோம். எனக்கு எங்கே இருக்கேன்னே தெரிலங்க. நான் வந்து ஊருக்கு புதுசு, அதனால எனக்கு தெரியாது. ஊருக்கு கூட்டு போனாலும் நான் போயிடுவேன். ஜஸ்ட் வந்து ஒரு 6-7 வருஷம் தான் ஆகுது சென்னைக்கு வந்து. இருந்தாலும் எனக்கு தெரியாதுங்க. இப்போ எங்கேயோ போகிறோன்னு தெரியும், போயிட்டு எப்படி இருக்குன்னு. ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த ரோடை கிராஸ் பண்ணால் நம்ம போயிடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரோடை கிராஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுட் கோர்ட்டே க்ளோஸில் இருக்குது. அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்தது வேஸ்ட்டு தான். என்ன அடுத்து எங்கே போகலாம், எங்கே போகிறதுனே தெரியாமல் ஒரு பிளானே இல்லாமல் வந்தால் இப்படி தான் கைஸ். ஸோ இன்னைக்கு தான் ரம்ஜானா? ஆமாம், இன்னைக்கு ரம்ஜான்றதுனால. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் கோர்ட்டே மெயின்லி ஃபார் ஐடி பீப்புள்ஸ்ன்றதுனால இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாம் லீவு. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, வேற எங்கேயாவது ஒரு லொக்கேஷனில் போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். நான் நம்பிட்டு இருந்த ஒரே ஒரு இடத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை, நைட் டைம்ல எங்க என்ன ஓப்பனா இருக்கும்னா எனக்கு தெரியாது. நைட் டைம்ல பாட்டில் மட்டும் தான் ஓப்பனா இருக்கும். போவோம் எங்கேயாவது, நமக்கு என்ன இடமா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பெரிய பிளான் இருக்கு எங்களுக்கு. அது வந்து சஸ்பென்ஸாக வச்சிருக்கேன். நீ தானே கேட்டுக்கிட்டு இருந்த நைட் அவுட்டிங் போகணும்ட்டு. நைட் அவுட்டிங் போகணும்னா ஆமாம் போகணும்னு நினச்சேன். அது நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரஷ்ஷாக இருக்கு. இப்போ நம்ம கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போகணும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு எல்லா கடையும் ஓப்பன் பண்ணி அதை பார்க்கவே நல்லா இருக்கு நமக்கு. அப்படியே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணேன். ஓகே, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு, சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். அதுதான் இன்னும்
எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நைட்டு வந்து சுற்றுறதுக்கு வந்து எனக்கு ஆல்ரெடி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டயர்டாக இருக்கும். எப்படா தூங்கலாம் தான் யோசிப்பேன். நைட் அவுட்டிங்கு என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாலும் நைட் அவுட்டிங்லாம் வேணாண்டா, நம்ம நல்லா தூங்கி எழுந்துட்டு காலையில் எங்கேயாவது போவோம்டா அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்து இவங்க தான் ஓட்டுறாங்க வண்டி. அவங்களால கேமரா பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியலையா? கை ரொம்ப வலிக்குதுங்க. என் கை வேற சின்ன கையா, இவர் ஹைட்டுக்கு என்னால கொண்டு வர முடியல. கை வலிக்குது. ஃப்ரேம் வந்து இப்படி வைக்கிறாங்க. இப்படி வச்சா எப்படி இப்போ உங்களால பார்க்க முடியும்? இங்க பாத்தீங்களா டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ இது அந்த புதுசா ஓபன் பண்ண அடையார் பிரிட்ஜ். இது வந்து அடையார் எப்படி சொல்றதுன்னு தெரியல, தெரியாது. கஸ்தூரிபாய் நகர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க கட்டியிருக்காங்க. மத்திய கைலாஷ். நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த மத்திய கைலாஷ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவர் வந்து வண்டி ஓட்டும் போது எப்பயுமே லைட் போட மாட்டாருங்க, ஏன்னு தெரியாது. அதனாலதான் நான் செக் பண்ணிட்டேன் வண்டியில லைட் போட்டுருக்காங்க. வீடியோல நிறைய நாய்ஸு ஏதாவது ஒரு சவுண்ட்ஸ் இருந்ததுன்னா எங்களை நினைச்சுக்காங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் vlog எடுக்கிறதுனால எங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை எப்படி வீடியோஸ் வரப்போகுதுன்னு. ஆரன் அடிச்சு சாவடிக்கிறேன். இடம் இருந்தால் தானடா இடம் விட முடியும். பாருங்களா, வேணுன்னே பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஆரன் அடிச்சு சாவடிக்கிறேன். ஏய் உளருது. கார்ல வந்திருக்கலாம். கார்ல வந்தா உடனே திரும்பி போறீங்க. பிளான் அந்த மாதிரி எல்லாம் அமையும். கார்ல வந்திருந்தா ரொம்ப நேரம் வந்து டிராவல் பண்ணியிருந்தாலும் டயர்டு தெரிஞ்சிருக்காது. கார்லயே நான் தூங்கிடுவேன். கார்ல தூங்கலாம் செய்ய மாட்டாங்க, கார்ல வாந்தி தான் எடுப்பாங்க. நைட் ஆயிடுச்சு இல்ல, இதுல போற வழியில ஏதாவது ஒரு கடையில நிறுத்தலாம். ஃபர்ஸ்ட் டைம் vlog எடுக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. யாராவது என்ன பார்த்தாங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆயிருந்தா நம்மளே பாக்குறாங்க அப்படின்னு அது எனக்கு தெரிஞ்சு போக இருக்கமாயிடும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து எங்க மூளையில டங்குன்னு அடிச்ச ஒரு பிளான் பாத்தீங்கன்னா அர்பன் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம அர்பன் ஸ்கொயருக்கு தான் போயிட்டு இருக்கோம். எப்படி ரொம்ப நேரமா யோசிச்சு பயங்கரமான ஒரு பிளானா போட்டிருக்கோம்ல. கிண்டி மெட்ரோ வந்தாச்சுங்க. கிண்டி மெட்ரோ தாண்டிட்டோம். ஸோ அர்பன் ஸ்கொயர் நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையே இங்கே தான் இருக்கிறாங்க. நார்மல் டேஸில் கூட அர்பன் ஸ்கொயர் கூட்டமாக இருக்கான்னு நினைக்கிறேன். இது என்ன கடை? டீ கடையா? இது வந்து ரெஸ்டாரண்ட், ஜூனியர் குப்பண்ணா ரெஸ்டாரண்ட். நான் எதுவும் பேசலையே. நான் வந்து பகல்ல தான் வந்திருக்கேன் கைஸ். நார்மல் டைம்ல வந்த போது கூட இவ்வளோ கூட்டம் இல்லை. ஆல் டெம்பர் கிளாஸ் சூப்பர். கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி மொபைல் ஸ்டாண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். இங்கே பாருங்க, ஜுவல்லரிஸ், பிரேஸ்லெட் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஒரு மேடம் எடுத்து காட்ட வேண்டிய மேடமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு சுத்திட்டு இருக்காங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீயே பாதுகாப்பா இருக்கியே. எவ்வளோன்னு இது 600. இந்த பாருங்க, கியூட்டா ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஷின்சான் இஸ் மை ஃபேவரட் தெரியுமா? நிறைய ஷின்சான் மம்மிங்க இருக்கு. 1.5 years. எல்லாம் ஒரே ரேட்டா? என்ன கிளாத்? காட்டன். மேடம் ஷாப்பிங் மோடுக்குள்ள இறங்கிட்டாங்க போல. இந்த சைஸ் ஓகேவா? 350. இது பெருசு, இது சின்னது. எல்லாம் சொக்காச்சானா? 5 பீஸ் சொன்னீங்க. 5 பீஸ் 1000. இங்க வந்து எனக்கு பேபி கலெக்ஷன்ஸ் பார்த்தது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஆமா, இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். டெய்லி வியரும் அண்ட் வெளியில போற மாதிரி வாங்கிட்டேன். குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சா? ட்ரெஸ் வாங்கியாச்சு. பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு. எவ்வளோ ஆச்சு? 1350. 5 செட்டு காட்டன் வியர் வந்து 1000. நாங்கள் ரொம்ப நேரம் பேரம் பேசி 50 ரூபா கம்மி பண்ணி. இதுக்கு மேல ஒரு 4-5 கடை தான் இருக்கு. பட் இந்த கடை நல்லா இருக்கு. ஸ்டிக்கர்லாம் இருக்கு. எல்லாம் அந்த இதுல ட்ரெஸ்ல பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்குல்ல?
இங்கே பாரு ஃபைட்டிங். இது ட்ரெஸ்ல பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் சின்ன வயசுல வச்சு விளையாடுன அப்புறமா அடிச்சேன்னா கையில அப்படியே ஒட்டிக்கும். லைக் திஸ் கன் வெரி மச். ஸ்மோக் ஆட் ஆகும்ல, இங்கே ஸ்மோக் வரும். ஐயோ உடம்புக்கு எல்லா செல்லும் ஆக்டிவேட் ஆன மாதிரி. இப்போ நம்ம எந்த கடையில் இருக்கோம்னு தெரியும்ல, பொம்மை கடை. பொம்மை கடை இல்லை, கார் ஷாப்பில் இருக்கேன். கார்னாலே ரொம்ப பிடிக்கும். யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இவன் என் தாய் மீனாட்சி. ஓரியோ மிக்ஸ் ட்ரை பண்ணுறோம். நல்லா இருக்கு, ஒர்த்து தான். என்னது டேஸ்ட் டேஸ்டா? ரேட்டுக்கு ஒர்த்து இல்லை. ரேட்டு வந்து இந்த குவான்டிட்டி இவ்வளோ இருக்கிறதுனால ஓகே தான். ரேட் வந்து 168. கீழே ஃபுல்லாக ஓரியோ தான், பாட்டம். ஹே கைஸ், நாங்கள் அர்பன் ஸ்கொயரில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம். செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. செம்ம தூக்கம் வருது. நாங்கள் இது வரைக்கும் நைட் அவுட்டே போனது இல்லையா, அதனால நைட்டு ஃபுல்லாக முழிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதோட இந்த vlog நாங்கள் முடிச்சுக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி vlog சேலஞ்ச் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த அப்டேட்ஸ் அண்ட் பை பை. பை பை பாய். இந்த கேரக்டர் வேற தேவையில்லாமல் கூப்பிட்டு தேவையில்லாமல் என் கூட சுற்றிக்கிட்டு இருக்குங்க வீடியோவில். எதுக்கு இது சுற்றிட்டு இருக்குதுன்னு தெரில.